என்ன பண்ணுறது? சிக்கன் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காயா? இந்த சிக்கனை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் இதுலேருந்து கொஞ்சம் ஏதாவது புது டிஷ்ஷாக செஞ்சு தரீங்களா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? உனக்கு ஸ்பெஷல் டிஷ்ஷெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இன்றைக்கி என் பர்த்டே மறந்துட்டிங்களா? பர்த்டேவா இன்னைக்கு? ஆமாம். மறந்தே போயிட்டேண்ணா. ஹாப்பி பர்த்டே ஆயா. தேங்க்யூ. என்ன டிஷ்ஷு வேணும் சொல்லு. சிக்கன் வேறு கொண்டு வந்திருக்கேன், என்ன செய்யலாம்னு சொல்லு. படமே நீங்கள் ஒரு மலாய் கபாப் செஞ்சீங்களா, அது செஞ்சு தரீங்களா? போன வாட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. மலாய் கபாபா? திடீர்னு கேட்டால் எப்படி செஞ்சு கொடுக்கறது? வீட்டில் எல்லா பொருளும் இருக்கா தெரியலையே. சரி ஓகேவா, பார்க்கலாம், இருக்கும், நான் ஒன்று செஞ்சு கொடுக்குறேன். இந்தாங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அரிஃபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஸ்பெஷலான ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி எங்கள் அயானோட பர்த்டே. ஸோ அவன் ரொம்ப ஆசையாக சிக்கன் மலாய் கபாப் தான் செஞ்சு தர சொல்லி கேட்டிருக்கான். ஸோ இன்றைக்கி அவனுக்காக சிக்கன் மலாய் கபாப் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் வாங்க. 350 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொரியண்டர் லீஃப் சாப் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஹோம்மேட் ப்ரெட் க்ரம்ஸ் தான் அது. ஒரு கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்னமன் 1 இன்ச்சு, 3 க்ளவுஸ் லவங்க எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6லேருந்து 7 பிளாக் பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல நம்ம இந்த சிக்கனை பாயில் பண்ணிக்க போகிறோம். சட்டியில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த தண்ணியில் இந்த ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே இந்த போன்லெஸ் சிக்கனை சேர்த்துக்க போகிறோம். போன்லெஸ் சிக்கன் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். அதை டக்கன் கவர் பண்ணி கொதிக்க விடுங்க. சிக்கனை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிக்கனை. ஸோ இப்போ உப்பு நல்லா பிடிச்சிக்கும். இப்போயே உப்பு போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா சிக்கனில் நல்லா உப்பு பிடிச்சிக்கும். அந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவரும் இந்த சிக்கனில் வந்துடும். இப்போ சிக்கனை தனியாக எடுத்து வச்சு அதோட சிக்கன் ஸ்டாக் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது நம்ம யூஸ் தான் பண்ண போகிறோம். அதனால தண்ணி வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா சூடாகட்டும். பட்டர் சூடாகி நல்லா மெல்ட் ஆகணும். பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம இதில் அந்த சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்க போகிறோம். ஆனியன் ரொம்ப வணக்கக்கூடாது. இதை லோ ஃப்ளேமில் வச்சு பிங்கிஷாக வணக்குனிங்கன்னா போதும். ரொம்ப வணக்கிடாதீங்க. அந்த வெங்காயம் நல்லா பட்டர்லேயே வணங்கணும். இந்த மாதிரி வணங்கினா போதும். இது பிங்கிஷ் கலர் ஆகிடுச்சு. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் இதில் 1 கப்பு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பால் அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் கொதி வரும்போது நீங்கள் அந்த சிக்கன் ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிக்சர் ரெடி பண்ணிக்கோங்க. பால் கொதி வரவும் இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் அதில் பாலில் ஆட் பண்ண போகிறோம். பால் நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள். பால் சூடாகிடுச்சு. பால் இப்போ கொதி வர ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஊற்றிக்கிட்டே இன்னொரு பக்கம் நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அது கீழேருந்து ஒரு மாதிரி கட்டி முட்டி ஆகிடும். அது கரெக்டாக வராது. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீமியாக வரணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கட்டி முட்டி ஆகாத பார்த்துக்கணும். நீங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ளெயினாக நல்லா வந்திருக்கு. இந்த அளவுக்கு வரணும். அப்போ தான் உங்களுக்கு கபாப் நல்லா வரும். கபாப் பிடிக்கிறதுக்கே அப்போ தான் நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா அது ஸ்பூன் வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. எதுக்கு நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது அடி பிடிச்சிக்கும். அது க்ரீம் இல்லையா, அதனால் அது சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கும். இந்த பதத்தில் ரெடி.
இப்போ வந்து இதில் சீஸு அப்புறம் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். சீஸ் போட்டேன் நான். சீஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த க்ரீமோட. இப்போ அது கூடவே நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீமும் போட்டுக்க போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இது அடி பிடிச்சிடுச்சு அப்படின்னா அப்புறம் அந்த கபாப் சரியாக வராது, அது டேஸ்ட்டும் மாறிடும். இந்த பதத்தில் ரெடி ஆகுனா போதும். இப்போ நம்ம வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுக்கலாம். அந்த சிக்கனை வந்து ஷ்ரெடட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஷ்ரெடட் சிக்கனை வந்து அந்த நம்ம க்ரீம் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை ஆற வச்சு அதில் வந்து இந்த சிக்கனை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அதில் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் அந்த பெப்பர் பவுடர், கொஞ்சம் பெப்பர் பவுடர் வந்து மீதி வைங்க, அது முட்டையில் ஆட் பண்ண தேவைப்படும். கொஞ்சமாக மீதி வைங்க. மீதி எல்லாம் பெப்பர் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் கோரியண்டர் லீவ்ஸ், க்ரீன் சில்லி சாப் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் அந்த க்ரீம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோ இந்த மாதிரி இருக்கணும். கை வச்சு அழுத்துனா பாருங்கள், ஒட்டில் பாருங்கள், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ண. இப்போ கபாப்க்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கப்புறம் முட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா அடிச்சிக்கோங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் ஆனதும் அதில் அந்த பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பரோடு சேர்த்து அந்த முட்டையை இன்னும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பால் சேர்த்துக்க போகிறோம். நான் உங்கள்கிட்ட முன்னாடி கூட சொல்லியிருப்பேன், பால் சேர்க்குறதுனால முட்டை கவுச்சி இல்லாமல் இருக்கும்னு. அப்புறம் ஹேண்ட் வந்து ஆயில் கிரீஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் கிரீஸ் பண்ணால் அந்த கபாப் பிடிக்கும் போது ஒட்டாமல் இருக்கும், அதனால தான் ஆயில் கிரீஸ் பண்ணுறோம். நான் பாருங்கள் அது கபாப் ஷேப் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. கையில் ஒட்டாமல் வரும் பாருங்கள். இந்த மாதிரி கபாப் ஷேப் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் பிடிச்சி வச்சுக்க போகிறோம். பாருங்கள் கையில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. கபாப் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து எக்கில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் வந்து கோட் கொடுக்க போகிறோம், கோட்டிங் பண்ண போகிறோம். முட்டையில் டிப் பண்ணி அப்படியே டைரெக்டாக எடுத்து அந்த ப்ரெட் க்ரம்மில் போடாதீங்க, அப்புறம் முட்டை அதில் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும். கொஞ்சம் வடிகட்டிட்டு அப்புறமா இப்படி ப்ரெட் க்ரம்ஸில் வந்து ப்ரெட் அது கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி எல்லா கபாபையும் நம்ம ப்ரெட் கோட்டிங் கொடுக்க போகிறோம். இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண மாட்டோம், ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ எல்லா கபாப் வந்து இப்போ எண்ணெயில் போட்டுட்ருக்கேன் நான். வறுக்கும் போதே பாருங்கள் நல்ல ஒரு ஸ்மெல் வருது, நல்ல வாசம் வருது. வறுக்கும் போதே அப்படி இருக்குது, அதை சாப்பிடணும் போல் இருக்குது, அந்த அளவுக்கு நல்ல ஒரு வாசம் வருது. இந்த மாதிரி ஆனால் எடுத்துருங்க எண்ணெயிலேருந்து. நம்மளோட மலாய் சிக்கன் கபாப் ரெடி ஆகிடுச்சு. ஐயா நீ ஆசைப்பட்ட டிஷ்ஷு ரெடி. மலாய் கபாப் அவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சா? உனக்காக நான் ரெடி பண்ணிட்டேன். சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டா? டேஸ்ட் பண்ணி பார். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ரிச் ஃப்ளேவர் கொடுக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.